ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு 6 மணிக்கு மேல வந்த பேயினால என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பாக்கலாமா? அதெல்லாம் எப்படி தீர்த்தாங்கன்னு பாக்கலாம். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல நாகம்மா கோயில்ல எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் கார்த்தி, இன்னைக்கு நாகம்மா கோயில்ல பூஜை எல்லாம் பண்ணலாம்னு சொன்னாங்க. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையா? ஏய் வெறுமேடா, வெயிட் பண்ணு சும்மா அவசரப்பட்டு இருக்காத. ஒரு பொருள் கொண்டு வந்தானே ஆவணும். ஏய் அது தெரியும்டா கார்த்தி, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு அமாவாசை. அந்த 6 மணி பேய் வந்துரும்ல. 6 மணிக்கு மேல யாரும் பேசக்கூடாது, வெளியில இருந்து யாரும் உள்ள வர கூடாதுலடா. ஏய் மணி வேற 5:30 ஆச்சுடா. பூஜையை நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் அமைதியா இருங்க. அடியே ரம்யா, இன்னும் 2 நிமிஷம் தாண்டி இருக்கு. யாரும் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்குடி. டேய் 6 மணி வேற ஆச்சு, இன்னும் எங்கடா காணா? வரேன்னு வேற சொன்னீங்க. முயினே, ரம்யா, டேய் ராகுல். ஏ மீனா, என்னது 6 மணிக்கு மேல வர சொல்லிருக்க? மணி 6 ஆக போகுது. இப்போ வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த 6 மணி பேய் வந்து புடிச்சிட்டு போயிடும். டேய் இல்லடா கார்த்தி, நான் உங்களை காலையிலே வர சொல்லிட்டேன். இடையில ஃபோன் பண்ணாங்க, வழி தெரியாம போயிட்டோம். இப்போ லேட் ஆயிரும் வந்துரும்னு சொல்லிட்டானுங்கடா. நான் டவுட். அப்பதான் மணி 6 ஆச்சு. ரம்யா, எந்த வழியில போகணும்னு ஒண்ணுமே தெரியலையே. இவ்வளவு கம்முட்டு ஆயிடுச்சு, இருட்டு வேற ஆயிடுச்சு. இங்க பாரு இந்த வழியா போலான்னு நினைக்கிறேன். சரி வா, இது வழியா போவோம். ஏ ரம்யா, அங்க பாரு, சூப்பர், நம்ம நாகம்மா கோயில் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா போலாம். ஏ மீனா, எப்படி வந்தோம் பாத்தியா? லேட்டஸ்டா வருவோம். என்ன எல்லாம் பேச மாட்டேங்குது? ஏ மீனா, உங்ககிட்ட தான் பேசிருக்க. அப்பதான் அந்த 6 மணி பேய் வந்துருச்சு. என்னடா யாருமே பேச மாட்டேங்குது? என் காலை பிடிச்சி ஏதோ இழுக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ அமௌண்ட் சத்தமெல்லாம் கேக்குது. அப்பதான் அந்த ராகுல பேய் தலைகளா தூக்கிருச்சு. அந்த பொண்ணு தலையில தூக்கி கீழே போட்டுருச்சு. பேய் அப்படியே விடியவும் ஆரம்பிச்சிச்சு. மீனா, யாரு இவ அனுப்புது? 6 மணிக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொன்னா யாரு கேக்குறா? ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, 2 பேருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே. ராகுல், அம்மியா எந்திரிக்கப்பா. சரி இதெல்லாம் கதைக்காகாது. நான் பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க கூட்டிட்டு வரேன், இல்லன்னா பிரச்சனை மேல வந்து விழுந்துரும். அப்பதான் அந்த ஊருக்கு போலீஸ்காரர் வந்தாரு. மணி 6 ஆனனால அவங்களுக்கும் வழி தெரியல. சார், மணி 6 ஆயிடுச்சு, எந்த பக்கம் போறதுன்னு ஒரே இருட்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. சரி போடா பாஸ், அந்த பக்கம் போலாம். எல்லாரும் பாய்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வாங்க. அந்த போலீஸ்காரங்க 6 மணிக்கு மேல அந்த ஊர் பக்கம் போயிட்டாங்க. என்னது, இந்த ஊர்ல இவங்க 2 இருந்தா அடிபட்டுருச்சா? எதுக்காக எங்களை வர சொன்னீங்க சொல்லுங்க. என்னடா யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏய் தம்பி, என்ன விளையாடுறியா? நக்கல் பண்றியா? எவ்வளவு தூரம் நின்று வந்திருக்கோம். இந்த பசங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு கேட்டா ஊன்னு இருக்கிற. பசன்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த 6 மணி பேய் வந்து டக்குன்னு ஒருத்தர் தலைகீழா தூக்கிருச்சு. ஏய் பசங்களா, என்னடா பண்றீங்க? என்ன மேஜிக்கா இருக்கு? ஏய் யாரு நீ? தலையில தூக்கிட்டே விடு. அவர் கீழே விழுந்ததை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு போலீஸ்கார் பேசாம நின்னுட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த பசங்க பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பேசாம காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே விடியவும் ஆரம்பிச்சிச்சு. ஏய் பசங்களா, நைட்டு தான் பேசக்கூடாதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமா போலீஸ் அங்கிள், நாங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல யாருமே பேச மாட்டோம். ஏன்னா எங்க ஊர்ல 6 மணி பேய் இருக்குது. அவங்க தான் இந்த பேசினப்ப இந்த பசங்களையும் அடிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றதே தெரியல. அப்படியா? இந்த ஊருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுக்கு வேற விதமானதா டீல் பண்ணணும். அப்பதான் கரும்பூசாரி அம்மா காட்டு வழியில இருந்து வந்தாங்க. இருங்க பசங்களா, இந்த 6 மணி பேய ஓட்டணும் தானே. உங்க பசங்களை எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன். அதுக்கான மந்திரத்தை இருங்க கண்டுபிடிச்சு சொல்றேன். தம்பிங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் அந்த 6 மணி பேய் எதனால வந்துச்சுன்னா, இங்க இருக்காங்களே இந்த போலீஸ்காரங்க, அவங்கனாலதான் அந்த 6 மணி பேய் நம்ம ஊருக்கு வந்துச்சு. என்ன சொல்றீங்க கரும்பூசாரி அம்மா? எனக்கு பயமா இருக்கே. போலீஸ்காரங்க நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல பசங்களா, எப்பவுமே என் சோழி தப்பா சொல்லாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த போலீஸ்காரங்க தான். என்ன பூசாரி அம்மா சொல்றீங்க? நாங்களாம் எந்த தப்புமே பண்ணலையே. இந்த ஊருக்கே நாங்க வந்ததில்ல பூசாரி அம்மா. இல்ல, அது இப்ப நடந்தது இல்ல, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு அது சரியா தெரியல. இருங்க, அந்த பேனை இப்பவே வர சொல்றேன். ஓம் ரத்த பிஞ்சர் ஆவாகம், ஓம் சுவாச பிஞ்சர் ஆவாகம், ஓம் கலேபக பிஞ்சர் ஆவாகம், பேயே வா. அந்த மந்திர வளையத்தெல்லாம் போட்டு அந்த சக்கரத்துக்கு நடுவுல அந்த போலீஸ்காரர் நிக்க சொன்னாங்க. ஹலோ போலீஸ் சார், நான் சொல்ற வரைக்கும் இந்த சக்கரத்தை விட்டு நீங்க வெளில வந்துடவே கூடாது. அந்த பேய் என்ன வித்த வேணா காமிக்கலாம். எக்காரணத்துக்கு கொண்டு சக்கரத்தை விட்டு வெளில வந்தீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. சார் பயமா இருக்கு சார். உள்ள பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்குது சார். டேய் போடா முதல்ல, நானும் தான் வரேன்னு சொல்றேன், உனக்கு என்ன பயம் அப்படின்னு போய் நிக்க வச்சாங்க. அந்த 2 பேரும் நின்னாங்க. கொஞ்ச நேரத்துல 6 மணி ஆச்சு. டப்புன்னு அந்த ஒரு போலீஸ்காரன் மட்டும் டக்குன்னு தூக்கிடுச்சு. சார் பாருங்க சார், 6 மணிக்கு மேல அந்த பேய் வந்துருச்சு சார், விட சொல்லுங்க சார். பூசாரி அம்மா, தயவு செய்து விட சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். தயவு செய்து எங்க முன்னாடி வந்து நின்னு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா எங்க ஊருக்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் வா. இந்த நேரத்துல தான் அந்த பூனை வானத்திலிருந்து பூனை வந்துச்சு. இவனுங்க தான் கார்ட்டனை விட மாட்டேன். ஏய் பூனை பூதமே, உன்னை பார்த்தா உண்மையான பேய் மாதிரி தெரியல. யாரு நீ? ஒழுங்கா சொல்லு. ஆமா கரும்பூசாரி, நான் உண்மையான பேய் இல்ல. இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இருளறுக்கி வருவா. டப்புன்னு அந்த கரும்பூசாரி அம்மா
திண்ணீரை போட்டோடனே அந்த பூனை மந்திர வளையத்துல மாட்டிக்கிச்சு. அந்த பூனையை காப்பாத்துறதுக்காக அந்த இருளறைக்கு 6 மணி பேய் வந்துச்சு. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் தோழி எதுக்காக அடைச்சு வச்சிருக்கீங்க? விட்டுடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் அழிச்சிருவேன். இருளுக்கு பேய் எதுக்காக எங்களை எல்லாம் இப்படி போட்டு 6 மணிக்கு மேல வந்து சாவடிக்கிற? தயவு செய்து என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா? சுமார் 12 வருஷத்துக்கு முன்னாடி கரடி மலை காட்டுக்குள்ள நானும் என் குடும்பங்களா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நாங்க ஒரு யானைக்குட்டியை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். டேய் கடம்பா, என்னடா பண்ற? இங்க வாடா. உனக்கு சோறு வேணுமா? கரும்பு தடுத்து போடு, வாங்கி தரேன். நேத்தியாண்டா என்ன சொல்லாம காட்டுக்குள்ள போயிட்டேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. சரி சரி சரி, கோவிக்க மாட்டேன். வா உனக்கு கரும்பு தரேன். இப்படிதான் எங்க குடும்பத்தோட நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த குட்டி யானை காட்டுக்குள்ள மேய போச்சு. அப்பதான் அந்த போலீஸ்காரங்க 2 பேர் அந்த குட்டி யானையை பார்த்தானே. சார் அங்க பாருங்க சார், யானைக்கு தந்தம் இருக்கு பாருங்க. தந்தத்தை வெட்டி மட்டும் போட்டா நம்ம பல கோடி லாபம் சம்பாதிக்கலாம் சார். அப்படியா? ஃபாரஸ்ட் பிரச்சனை வந்தா என்னடா பண்றது சார்? அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். அந்த யானையோட தந்தத்தை மட்டும் வெட்டணும்னா நம்ம லைஃப் லாங் செட்டில் ஆயிரலாம். சரி, அந்த யானையை கொண்டுறலாம். சீக்கிரம் அதுக்கான வேலையை பாரு. இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் அந்த யானையை டம்னு கொண்டுட்டாங்க. கொன்னோடனே அந்த தந்தத்தை வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டா பின்னாடி இருந்து, டேய் கடம்பா என்னடா ஆச்சு? டேய் யாரடா நீங்களாம்? இதுக்காக என் கடம்பனை கொன்னீங்க? ஆனா திருட்டு பாவீங்களா? ஒரு தந்தத்துக்காக யானையோட உயிரை எடுத்துட்டீங்களேடா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன். அந்த போலீஸ்காரங்க ஈவிரக்கமே இல்லாம அந்த யானையும் கொண்டுட்டாங்க, என்னையும் கொண்டுட்டாங்க, கூட விளையாண்டுட்டு இருந்த என் குழந்தையும் கொண்டுட்டாங்க, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கொண்டுட்டாங்க. எங்க 3 பேத்தையும் அதே இடத்துல புதைச்சிட்டாங்க. நாங்க உடனே பேயா மாறி இத்தனை வருஷமா அவங்கள பழி வாங்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் நடந்துச்சு. நான் இவங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அந்த பையனை டம்முன்னு அடிச்சிருச்சு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பல்லருக்கு. பல்லருக்கு எந்த ரேட்ல ஒன்னு அடிச்சாங்கன்னு சொல்லு. வைகாசி மாசம் 25ஆம் தேதி. ஏன்டா கேக்குற? அடிக்காத, நான் ஒண்ணு சொல்றேன், கவலைப்படாம கேளு. விட மாட்டேன்னு சொல்லி டம்முன்னு அடிச்சிருச்சு. பல்லருக்கு நான் சொல்றது கேளு. உன் குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்னடா சொல்ற? என்னோட குழந்தை உயிரோட தான் இருக்கா? எங்க இருக்குன்னு சீக்கிரம் சொல்லுடா. சொல்லு. உன் குழந்தைய உயிரோட காட்டணும்னா எல்லாத்தையும் விட்டுருவியா? என் குழந்தைய மட்டும் காட்டு, நான் உங்க எல்லாத்தையுமே விட்டுறேன். நீ சொன்ன அதே நாள்ல ஒரு பள்ளத்தாக்குல இருந்து அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி குழந்தைய நாங்க தத்தெடுத்து தூக்கிட்டு வந்தோம். அதுதான் உன் குழந்தை. ஃப்ரெண்ட்ஸ், என்ன முழிக்கிறீங்க? எல்லாம் ஞாபகம் இல்லையா? அந்த பள்ளத்தாக்குல இருந்து தூக்கிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம மீனா தான். மீனா, நீ உயிரோட இருக்கியா? நம்ம உனக்காக தான் பேயா மாதிரி இந்த எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா இத்தனை வருஷம் நீ பார்க்க வரல? நான் உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? அம்மா இவங்க எல்லாத்தையுமே விட்டுருமா. இவங்களா பாவமா, இவங்க தான் இத்தனை வருஷமா நீ வளர்த்திட்டு இருந்தாங்க. சரிப்பா, உனக்காக நான் இவங்க எல்லாத்தையுமே விட்டுறேன். தம்பி, இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கோப்பா. ஆனா இந்த போலீஸ்காரங்களை மட்டும் நான் சும்மா விடவே மாட்டேன். அந்த பூனை பேய் வந்து போலீஸ்காரங்களை அந்த இழுத்துட்டு போயிருச்சு. குழந்தைங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்